மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா CSKS 2026க்கான ரீடென்ஷன் ரிலீஸ் எல்லாத்தையுமே அறிவிச்சிட்டாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா பேச போறோம். ரொம்ப சாரி, காலையில இருந்து நிறைய பேர் இந்த சஞ்சுவோட ட்ரேட் இதெல்லாம் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் ஆஃபீஸ்ல இருந்தேன் நண்பா, அதனால என்னால பேச முடியல. இப்பதான் வந்திருக்கேன். மொத்தமாவே இதுல வச்சு கொட்டி தீர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட்லி என்னன்னா, நம்ம ரொம்ப நாளாவே பேசிக்கிட்டு இருந்த சஞ்சு சாம்சன் அண்ட் ரவீந்திர ஜடேஜாவோட ட்ரேட் நடந்து முடிஞ்சிருக்கு. ரவீந்திர ஜடேஜா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சாம் கரன் இவங்களை கொடுத்துட்டு சஞ்சுவை வந்து வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு குட் மூவ் தான். நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, இன்னும் வந்து சஞ்சு வந்து ஒரு 31 ஏஜ் தான் ஆகுது. இன்னும் அவருக்கு வந்து ஒரு 6-7 வருஷம் சாலிடா கிரிக்கெட் இருக்கு. ஒரு டாப் ஆர்டர் தேவை. காசி விஸ்வநாதன் அவர் கூட அவர் தான் அதான் சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு இந்தியன் டாப் ஆர்டர் வேணும்னு மேனேஜ்மெண்ட்ல இருந்து கேட்டாங்க கோச்சஸ். ஸோ நாங்கள் அதுக்காக இது பண்ணோம். ஒரு சில நேரங்களில் ஜடேஜாவை இழக்கிறது எங்களுக்கு ரொம்ப இதுவாக தான் இருக்கு. பட் என்ன பண்றது, வேற வழி கிடையாது அப்படின்னு அதை தாங்க நானும் சொல்றேன். RRக்கு ஜடேஜா தேவை, CSKக்கு சஞ்சு தேவை. அவ்வளவுதான். இந்த ட்ரேட் நடந்து முடிஞ்சிருச்சு. எஸ், தேங்க்யூ தளபதி அண்ட் வெல்கம் சேட்டா அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு IPL ட்ரேடிலே ரொம்ப பெருசா பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் CSK சில மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திராவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேர்ல யாரையாவது ஒரு ஆளை தான் வந்து ரிலீஸ் பண்றதா நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் ஆனால் ரெண்டு பேருமே ரிலீஸ் பண்ணி ஷாக் பண்ணியிருக்காங்க CSK அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a குட் மூவ். ஏன்னா ரச்சின் ரவீந்திராவை நீங்க டாப்ல விளையாட வைக்கவே போறது கிடையாது. பிகாஸ் இப்ப சஞ்சு ரெடி, ருத்து ரெடி, ஆயுஷ் மத்ரே ரெடி, இல்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதிரெட்டி உர்வில் பட்டேல் இருக்காரு, அவரையும் இறக்கி விடலாம். ஸோ அதனால வந்து ரச்சின் தேவையில்லை, ரச்சினே தேவையில்லை அப்படிங்கிறப்ப டெவான் கான்வே எதுக்கு? ஸோ ரெண்டு பேருமே இருந்தாலும் டீம்ல சும்மா தான் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்ததுனால தான் அவங்களை வந்து கலட்டி விட்டாங்க. இது வந்து ட்ரூவா வந்து வேற வழியே இல்லாம எடுத்த முடிவு தான். ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்க எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க, வேற என்னதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பசங்க இருப்பாங்கல்ல, நம்மளோட ஆண்ட்ரே சித்தார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா CSK வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்மளோட லைக் போன வருஷம் வந்து ஷெய்க் ரஷீத் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. பட் அந்த வாய்ப்பை அவர் ஒழுங்காக யூஸ் பண்ணல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரானாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ரிலீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பத்திரானாவை திருப்பி கம்மி விலைக்கு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அவரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சங்கரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராகுல் திரிபாத்தியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தீபக் கூட அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வான்ஸ்பேடியை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவர் ஒரு இன்ஜுரி, அவரால் ஆட முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாகர்கோட்டியை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நாகர்கோட்டிக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருந்துருக்கலாம், பட் மேபி தெரியல. அவரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி வந்து டீம் பயங்கரமா செட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 43 கோடியோட உள்ள போறாங்க CSK. நிறைய நல்ல மூவ்ஸ். டெவால்டு பிரிவிஸ் இருக்காரு இப்போ. அதுக்கப்புறம் வந்து சஞ்சு உள்ள வந்துட்டாரு. ருத்ராஜ் ஐக்வாட் இருக்காரு. நூர் அகமது வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. ஆயுஷ் மத்ரே இருக்காரு. இதெல்லாம் தாண்டி நாத்தன் எல்லிஸுக்கு நிறைய பேர் ட்ரேடில் கொக்கி போட்டிருக்காங்க. பட் CSK இல்லவே இல்லை, முடியவே முடியாது, எங்களுக்கு அவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாத்தன் எல்லிஸையும் பேக் பண்ணியிருக்காங்க. ஜாமி ஓவர்டனையும் பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து உண்மையிலுமே பெரிய ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஜாமி விளையாடுவாரான்னு எனக்கு தெரியல. நாத்தன் எல்லிஸ் கண்டிப்பா ஆடுவாருங்க. பத்திரானாவோட இடத்துல நாத்தன் எல்லிஸ் தான் ஆட போறாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுக்கு நிறைய சான்சஸ் கொடுக்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியாவே அவர் ரொம்ப பயங்கரமா பாக்குறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த BBL ஒரு கப் அடிச்ச ஒரு கேப்டன் வேற. ஸோ அதனால அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. அண்ட் ஸ்ரேயஸ் கோபால் அவர் எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். ஸோ அவர் வந்து இருக்காரு. உர்வில் பட்டேல் இருக்காரு. குர்ஜ்பனித் சிங் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜுரினால போன வருஷம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, விட்டுருந்தாங்க. திருப்பி இப்போ அவர் கம்பேக் பண்றாரு. ஒரு மாதிரி CSK நல்ல ஸ்குவாடா ரெடி ஆயிருக்கு. 43 கோடி வச்சிருக்காங்க. உள்ள போய் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் ஒரு சாலிடான ஆல்ரவுண்டர் எடுத்துட்டு வரணும். இன்னும் நீங்க பல டீம்ஸோட ரிலீஸ்லாம் கேட்டா இன்னும் செமையா இருக்கு. மேக்ஸ்வெல் வர போறாரு, லியாம் லிவிங்ஸ்டன் வர போறாரு ஒரு சைடு, ஜாஷ் இங்கிலீஷ் பட் அவர் ஃபுல்லா அவைலபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா வராரு, மில்லர் வராரு. ஸோ இதுல மேபி மேக்ஸ்வெல் இல்ல லியாம் லிவிங்ஸ்டனுக்கு த்ரோ அவுட்டா போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கேமரூன் கிரீன் வர போறாரு. ஸோ அவருக்கும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ யாரையாவது ஒரு ஆளை கொக்கி போட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா CSKக்கு செமையா செட் ஆயிருங்க. நினைச்சு பாருங்க. ஆயுஷ் மத்ரே ஓப்பனிங் வித் சஞ்சு சாம்சன், பிளாஸ்ட், ருத்ராஜ் ஐக்வாட் 1 டவுன். அதுக்கு அடுத்தபடியா நீங்க டெவல்டு பிரிவிஸை ட்ரை பண்ணலாம். இல்ல நீங்க வந்து சிவம் டூபே இறக்கலாம். அடுத்து ஒரு லியாம் லிவிங்ஸ்டனோ இல்ல ஒரு மேக்ஸியோ இறக்கி விடலாம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா MSD உள்ள வருவாரு. அதுக்கப்புறம் மேபி
இன்னும் ஒரு சாலிடான பிளேயர் எடுத்தாங்க அப்படின்னா இன்னமும் நல்லா இருக்கும். நல்ல நிறைய ஃபாரின் ஸ்லாட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபில் ஆக வேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு செம்மையான ஐபிஎல் ஆக்ஷனுக்காக சிஎஸ்கே காத்துக்கின்னு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு ட்ரேட், அதே நேரத்தில் சூப்பரான ஒரு ரீடென்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய பேர் இந்த ஜடேஜா ட்ரேடை கொஞ்சம் வருத்தமாக பார்ப்பீங்க. நான் ஃபர்ஸ்டே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தது தான், எஸ் அது வருத்தப்பட வேண்டிய விஷயமா அப்படின்னா இது வந்து பிரான்சைஸ் கிரிக்கெட், இதில் போய் ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படிலாம் நம்ம பார்க்க வேணாம். அந்த டீமுக்கு அந்த டைம்ல என்ன வேணுமோ, என்ன தோணுதோ, என்ன வந்து அவங்களோட கோச்சஸ் கேட்குறாங்களோ அதை தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு சில பேர் கூட தோனி இவ்வளோ வருஷமா இருக்காரு, அவரை வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒன் லாஸ்ட் சீசன் ஃபார் எம்எஸ்டிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சஞ்சு உள்ள வந்துட்டாரு, உர்வில் பட்டேலை பேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷமே இம்பாக்ட் பிளேயரா தலை ஆடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சஞ்சு நிறைய விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. கேப்டனாகவும் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் அறிவிச்சிட்டாங்க அஃபிஷியலி. ஏன்னா சஞ்சு உள்ள வந்தப்ப ஒருவேளை அவர் தான் கேப்டன்சி பண்ண போறாரா இல்ல தோனி இந்த ஒரு வருஷம் லாஸ்டா கேப்டன்சி பண்ணுவாராங்கிற கேள்வியெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு இல்லையா. ருத்ராஜ் கெய்க்வாட் தான் எங்களோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது இல்லாம ஒரு சில ட்ரேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா நடந்திருக்கு மத்த டீம்ஸுக்கு அப்படின்னே சொல்ல முடியும். அண்ட் ஒரு சில ஷாக்கிங் ரிலீசஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம ஷாக்கிங் ரிலீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம். கண்டிப்பா வந்து அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளவுதாங்க, இப்ப ரிலீஸ் ரீடென்ஷன் இந்த அப்டேட்லாம் வந்துருச்சு இல்லையா. இதுக்கப்புறம் வந்து பாருங்க எவ்வளவு வீடியோஸ் நம்ம கிட்டே இருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து காத்துக்கினே இருங்க. சிஎஸ்கே யாரெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க, எந்தெந்த பிளேஸ்லாம் எம்டியா இருக்கு அண்ட் எப்படி அது இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து வேற வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் மறக்காம நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்பெஷலி ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ், எம்ஐ ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்லிட்டு நிறைய வீடியோ பண்ணணும்னு ஆசை தான். பட் அங்கெல்லாம் அவ்வளோ ஒர்த்தான ரிலீஸ் ட்ரேடு எதுவுமே பெருசாக நடக்கல. ஸோ நம்ம காமன் வீடியோஸோட இதுக்கப்புறம் போயிடலாம். ஓகேங்க, வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பா ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மகளே. நன்றி, வணக்கம். நன்றி.